ஏற்கனவே விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லரில் சொன்ன டைலாக்கோட ட்ரிப்லேருந்தே நம்ம எல்லாம் வெளியே வரல. அதுக்குள்ளேயே மேலும் ட்ரிப்பை கண்டினியூ ஆக வந்திருக்க டீசர் தான் சிந்துபாத். ஆல்ரெடி பண்ணையாரும் பத்மினி சேதுபதின்னு சொல்லிட்டு 2 சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்த டேரக்டரோட 3வது படம் தான், அதுவும் நம்ம விஜய் சேதுபதி கூடவே. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த டீசரை பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு மாதிரி ரேசியான கேங்ஸ்டர் ஃபிலிம்னு. அது மாதிரி கட்ஸோன் டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, படத்தில் நம்ம விஜய் சேதுபதியோட பையனும் நடிச்சிருக்காரு. அப்படி டீசர்லேயே 2-3 சீனில் டக்கு டக்குன்னு அங்கங்கே வந்துட்டு போயிருக்காரு. டீசரில் நம்ம அஞ்சலி வேற வராங்க. ஒருவேளை அஞ்சலியும் விஜய் சேதுபதியும் லவ்வர்ஸா, இல்லை இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட குழந்தை தான் இவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் டீசரை பார்க்கும் போதே வருது. சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி இதுலேயும் நம்ம சேதோம்னா பேக்ரவுண்டில் ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்காரு. அது வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் சூப்பராக மூவ் ஆகுது. எங்கடா டீசர் ஆரம்பித்து 30 செகண்ட் ஆகுது, நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்னு எதிர்பார்க்கும் போது அங்கே ஒரு 31 செகண்டில் தலைவன் போட்டாம் பாருங்க ஒரு பிஜிஎம்ன்ற மாதிரி செம்ம ட்ரிப்பியாக ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி டீசரும் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ படமும் இந்த சம்மருக்கு ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. மேபி ஏப்ரல் எண்டில் இல்லை மே மாதம் ரிலீஸ் ஆகலாம். ஆல்ரெடி மார்ச் 29 சூப்பர் டீலக்ஸ். ஸோ இன்னும் 2 மாதம் கேப்லேயே சிந்துபாத்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ்க்கு இப்போவே கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடுச்சுன்னே சொல்லலாம். நீங்களும் இந்த டீசரை பார்த்தீங்களா? டீசரில் வேறு என்னென்ன விஷயங்கள் கவனிச்சிங்க, எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Hi Naveen, how are you doing? My name is Karthik. It's very nice to meet you. Naveen, எப்படிடா? என்ன ஒரு வீடியோ வச்சனா ஊரா சுத்தினே ஐஸ்வர்யா ராய் பாத்தியா? டேய் அபிஷேக் பச்சன் எப்படி இருந்தாரு? என்ன நான் என்ன பண்ண யாருமே கேட்கல.